பர்ஃபெக்ட். இதுதான் எலி டான்சர்னு சொல்லுவாங்க. தேங்க் யூ. கசமா உன்னோட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இவனுக்கு நான் தான் கத்து கொடுத்தேன். ஆஹா, இந்த ஷின்சான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாரு ஹீரோவாகிறதுக்கான விளைவு. கிளாஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இழக்கிறது நோ எலிட். புரிஞ்சுதே. அப்புறம் மத்தவங்கள பார்த்து சிரிக்கிறதும் கூட நோ எலிட். ஐ அம் சாரி. இப்ப பாயிண்ட்ஸ் அதிகமாக்கணுமே. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் சொல்றேன். He is hitting breakfast. குட். இத நான் செஞ்சு கூட காட்டி இருப்பேன். நெக்ஸ்ட் ஆன்சர் யார் சொல்ல போறா? Nah, this is an orange. எலிட். ஃபுட் ரொம்பவே எம்மியா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். Come on, ஆரம்பிக்கலாம். கசமா கிட்ட நிறைய டிஷ்ஷஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு, அதனாலதான் எனக்கு இந்த லஞ்ச் கிடைச்சது. சாப்பாடு கூட பாயிண்ட்ஸ் ஏத்த மாதிரி தான் கிடைக்குமா? அப்படிதான் போல இருக்கு. அங்க பாருங்க, கிளாஸ் 10th பசங்க ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சாப்பிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அவன் கிராப் சாப்பிடுறான் போல. இல்ல ஷபு ஷபு. டாப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு லக்ஸூரியஸ் ஃபுட்ஸ் கிடைக்குது. எலிட்ஸ்க்கு தான் சந்தோஷம். நானும் கண்டிப்பா ஒரு நாள் எலிட் ஆயிடுவேன். பசியில மயக்கம் தான் வருது, ஆனா சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஆமாப்பா, நீ சொல்றது உண்மைதான். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க இங்க உட்கார கூடாது. நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. இங்க என்ன கிடைக்குதோ அத நம்ம வாங்கி சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டு முன்னாடி போங்க. இங்க வெறும் யாங்குசமா பிரெட் மட்டும் தான் இருக்கு. இதத்தான் சாப்பிட வேண்டியதா இருக்கும். வாங்குங்க. மசாவ், ஷின்சான், நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப பாருங்க என்னோட வேலைய. அலெக்சாண்டர், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். கிடைச்சிடுச்சு. வாங்க யாகுசுபா பிரெட்டை என்ஜாய் பண்ணலாம்.